Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நீதிமன்ற வளாகத்தில் குழந்தைகளுடன் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் வசிக்கும் நிலையில் ஒரு வாரத்திற்கு முன் வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த அவர் மனைவியிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு காவலர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏவல் துறையிடம் புகார் அளித்தும் பலன் இல்லாத நிலையில் புகழேந்தி தன் இரு குழந்தைகளுடன் சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் ஏவல் துறையின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றியுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர் மற்றும் உதவியாளர்களை புல வெளிமுகமை மூலம் நியமிக்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரி நில அளவையர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு நில அளவை பதிவேடுகள் துறையில் மேற்கொள்ளப்படும் இந்த தனியார் துறை நடவடிக்கை இந்த துறையை சீரழித்துவிடும் என கூறி இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு வந்ததாக குற்றம் சாட்டினர். கடலூரில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பகுதி சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்று காலி பணியிடங்களில் துணை செவிலியர் பயிற்சி முடித்த கிராம சுகாதார செவிலியர்களையே பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் வேலூரிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை இரவு நேரத்தில் முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். பரியாமருதிப்பட்டி சேவகப்பெருமாள் கோவிலில் வருடம் நடைபெறும் ஆனி மாத தேரோட்ட திருவிழாவை நெற்குப்பை பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் இரண்டு தரப்பாக பிரிந்த நிலையில் ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடைபெறுவதாக கூறி இரவு நேரத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் விடியா ஸ்டாலின் ஆட்சி அதிகாரிகளால் உரிய நடவடிக்கை எடுத்து கோவிலில் வழிபாடு நடத்த அனுமதி பெற்றுத்தர முடியவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சியில் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர்கள் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் இடையாளர்களை நியமனம் செய்ய வேண்டும், இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. எங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மக்களுக்கு சரியான முறையில் சரியான இடையில் பொருள் கொடுக்க வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. அதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் எங்களுக்கு நியாய விலைக் கடைகளுக்கு கொடுக்கப்படும் பொருள் அனைத்தும் பொட்டலமாக கொடுக்க வேண்டும். அதுவரை எங்களுக்கு சரியான முறையில் ப்ளூடூத் இணைத்து மூட்டை இறக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையில் பொருள் கொடுக்க முடியும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென விடிய அரசுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் கோரிக்கையை விடுத்துள்ளனர். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் சார்பில் திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தகுதி தேர்வெழுதி பணிக்காக காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் கல்வித்துறை என அனைவரையும் சந்தித்து கோரிக்கை விடுத்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் 3192 என்று அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த 12 வருஷம் கழிச்சு வெறும் 2800ன்றது அதில் கால்வாசி கூட இல்லை சார். அதனால நல்ல மார்க் எடுத்துட்டும் நாங்கள் எல்லாருமே வெளியில் நிற்கிறோம். எங்களோட ஆசிரியர் கனவு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 கூட வரல சார். இந்த கடந்த 1.5 வருஷமாக நாங்கள் இந்த கோரிக்கையை எல்லார்ட்டையுமே எங்கள் தொகுதி எம்எல்ஏட்டருந்து எம்எல்ஏ, எம்பி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், டிஆர்பி போர்டு, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துட்டையுமே 100கணக்கான மனுக்களை நாங்கள் போய் கொண்டு சேர்த்துட்டோம் டைரெக்டாக. அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது.